இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பெயர் சொல்லி அழைத்து நம்மை குணமாக்குகிறார். நம் தவறை திருத்த நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார். தன் மனதின் பாரத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நம் பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்மளுடைய வறுமையை துன்பத்தை நீக்குவதற்காக பெயர் சொல்லி அழைக்கிறார். நமக்கு வரும் ஆபத்தை தடுத்து அதிலிருந்து தப்பும்படியான வழியை உண்டாக்குவதற்காக பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 19வது அதிகாரத்தில் யார் வர்றா அப்படின்னா சகேயு. சரியா? இவர் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். சரியா? இப்போது ஆயக்காரன் அப்படின்னு சொன்னாலே எப்படி தான் தோணும்? ஏதோ ஒரு பெரிய பாவிங்கிற மாதிரி ஒரு இமேஜின் தான் நம்மளுக்கு வரும். சரியா? இப்போது இயேசுவை பார்க்க இந்த சகேவுக்கு ரொம்ப ஆசை. சரியா? ஆனால் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி மீட் பண்ண? ஏன்னா இவர் வந்து பெரிய பாவி அப்படின்னு சொல்லி தன்னை நினச்சதுனால அவரால் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண, அதாவது குள்ளன் அதில் போட்டிருக்கு. குள்ளன் ஒரு இது காரணம். இன்னொன்று, அவர் இப்படி கூட நினச்சிருக்கலாம், நான் பெரிய பாவி, நான் எப்படி அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணேன், நான் அவரை பார்க்கணும், அதனால நான் அவருக்கு முன்னாடி போய் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்து நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்காந்துருக்காரு. இவர் உட்காந்துருக்கிறது யாருக்குமே தெரியாது. சரியா? அவர் வந்து மறைவாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாரு. நம்ம கூட சில நேரம் பாவத்தில் இருக்கும்போது டைரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ண போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். சரியா? ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்மளும் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஓரத்தில் இருந்தாலும் நம்ம பெரிய பாவி, நம்ம இனி எங்கே இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒளிந்து பயந்து இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தான் என்ன பண்ணுறாரு? பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்ம வீட்டில் சீரியல் அல்லது சினிமா ஓடிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சு பாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன போவோம்? அம்மா பாஸ்டர் வந்திருக்காங்கன்னு ஓடி போய் பிள்ளைங்க ஒளிஞ்சுப்பாங்க. சரியா? அதான் அந்த நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். அப்போ வந்து பாஸ்டரை நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகிரும். ஸோ என்ன பண்ணுவாங்க? போய் ஒளிந்து கொள்வாங்க. சரியா? அது மாதிரி தான் அந்த சகையும் என்ன பண்ணிக்கிட்டாரு? காட்டத்தி மரத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்ம எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் நம்மளை கரெக்டாக ஜூம் வச்சு தூக்கிடுவார். சரியா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? காட்டத்தி மரத்தை பார்த்து, சகைவே சீக்கிரம் நீ இறங்கி வா, கூப்பிட்டு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ சீக்கிரமா வெளியில வா, உன் பாவத்தை விட்டு சீக்கிரமா வெளியில வா, நீ வந்து நீ இருளான வாழ்க்கையை விட்டு வெளியில வா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? இன்று உங்களையும் கூட பார்த்து சொல்றாரு, நீ சீக்கிரமா உன் பாவத்தை விட்டு வெளியில வந்துரு, நான் உன் இருதயமாகிய உன்னோட வீட்டுக்குள்ள உனக்குள்ள நான் வசிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். சரியா? இப்போ இந்த சகையை வந்து கரெக்டாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டார். என்ன இவர் என்ன பண்ணுறாரு? காட்டத்தி மரத்தில் நான் வரமாட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே குயிக்க குடுகுடுன்னு இறங்கி வந்துட்டார். என்ன நம்மளும் இது மாதிரி இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. சரியா? நீ பாவத்தை விட்டு வெளியில வான்னு சொல்லும்போது, சீக்கிரம் வான்னு சொல்லும்போது நீங்கள் குயிக்காக வந்துடணும்னே. நினிவே மக்கள்கிட்ட நீங்கள் மனம் திரும்புங்க, உங்கள் தேசமே அழிக்கப்பட போகுதுன்னு சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? உடனே உபவாசித்து கதறி அழுது எடுத்து மனம் திரும்பிட்டாங்கன்னு. இப்போ அவங்க என்ன, அந்த நினிவே மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது லாஸ்ட் தருணம் தான். ஏன்னா அதுக்கடுத்து அவங்க அந்த ஊரே இருக்காது. ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்டை அவங்க பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? இது மாதிரி ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட டைமில் அந்த கள்ளர் ஒருவர் இருப்பார்ல, அவரும் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான கிஃப்டை ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு. நம்ம ஓடுறதே, நம்ம பெர்ஃபெக்டாக ஓடுறதே, ஆண்டவரை தேடி ஓடுறதே அந்த ஒரு பாக்கியத்துக்காக தான். இவர் என்ன பண்ணுறாரு? லாஸ்ட் மினிட்ல அந்த கடைசி சான்ஸை அந்த கள்ளன் ரொம்ப நேர்த்தியாக யூஸ் பண்ணிக்கிட்டார். சரியா? இன்னைக்கு நீங்களும் கூட அதை யூஸ் பண்ணணும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், நீ அந்த பாவத்தை விட்டு சீக்கிரமாக நீ வெளியே வந்துரு, உன் இருதயத்துக்குள்ளே நான் வாசம் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஏதாவது பாவத்தில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து, ஆண்டவரே நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரிடத்துல என்ன பண்ணணும்? செய்யணும். சரியா?
ஒரு வாலிபன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்றுற பாவங்களிலே ஈடுபட்டு அப்படிலாம் சுற்றுற ஒரு வாலிபன் தான், சரியா? அப்போ அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங் நடந்துட்டு இருந்ததை பார்த்து அந்த இடத்துல அவன் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாராம். அப்போ அந்த பாஸ்டர் பேசுறது அந்த வாலிபனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ்வளோ ஒரு அன்பான ஆண்டவரா, இந்த ஆண்டவர் ஏன் இதயத்திற்குள்ள வரணுமேன்னு சொல்லிட்டு இந்த வாலிபனுக்கு ரொம்ப ஆசை, சரியா? இப்போ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே இந்த வாலிபன் ஓடி போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னானா, எனக்கு வந்து இந்த இயேசுவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொல்லுவாங்களாம், சரி நீ அவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள எனக்கு ஆசை தான், ஆனால் இன்னைக்கு நைட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கு, அந்த பார்ட்டியை மட்டும் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் நான் ஜாலியாக இருந்துட்டு நான் நாளைக்கு காலையில் வந்து நாளைக்கு நடக்கிற மீட்டிங்கில் வந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த பாஸ்டர் எவ்வளோ சொல்லியும் அந்த வாலிபன் இந்த ஒரு நாள் மட்டும் நான் இந்த இன்பத்தில் நான் இருந்துக்கிடுறேன், இந்த ஒரு நாள் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த உலக பிரகாரமான காரியங்களை நான் ஈடுபட்டு கொள்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டானாம். காலையில் இந்த பாஸ்டர் வந்து நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்துச்சான். அதில் என்னன்னா, எந்த வாலிபன் நான் நாளைக்கு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருந்தானோ அந்த வாலிபனுடைய புகைப்படத்தை அதில் போட்டு இந்த வாலிபன் வந்து நேற்று நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்லி அதில் ஒரு நியூஸ் வந்திருந்தான். அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். இந்த வாலிபன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை ஒழுங்கா யூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாராம். நீங்க கூட இந்த நிலைமைக்கு ஆயிடக்கூடாதுல்ல, நீங்க வந்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார், நீங்க இந்த தருணத்திலே நினிவே மக்கள் எப்படி அந்த தருணத்தை அழகா யூஸ் பண்ணாங்களோ, அந்த சிலுவை மரத்தில் ஆண்டவரோடு அறையப்பட்ட அந்த கல்லன் எப்படி அந்த மினிட்டை அழகா யூஸ் பண்ணாரோ, அதுபோல நீங்களும் இந்த தருணத்தை அழகா யூஸ் பண்ணிக்கணும், சரியா? உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உங்க இருதயத்திற்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்து பாருங்க, 9வது வசனத்தில் இருக்கு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆண்டவர் உங்க இருதயத்திற்குள்ள வந்துட்டு இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது என்று உங்களுக்கு சொல்றாரு, சரியா? அந்த ரட்சிப்பு எவ்வளோ முக்கியமானதுன்னு, பரலோக பாக்கியத்திற்கு முதல் தகுதி ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். சகையு காட்டத்தி மரத்தில் இருக்கும்போது பெயர் சொல்லி அழைத்தவுடன் எப்படி அதிலிருந்து இறங்கி வந்தாரோ அதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒருவேளை பாவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் இப்பொழுது உங்கள் பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்து உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி உங்களை அனுதினமும் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ரட்சிக்கிற ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அழைத்தவரே அழைத்தவரே என் ஆத்துமாவின் இரட்சகரே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஆத்துமாவின் இரட்சகரே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தோல்விகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை தோல்விகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். இன்றைக்கு ரட்சிப்பு என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஆத்துமாவின் இரட்சகரே. ஜெபம்.
ஏசப்பா இன்றைய தினத்திலும் கூட தங்களுடைய இருதயத்தை திறந்து நிற்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்கள் வாசம் செய்யுங்க ஏசப்பா. அன்று சகையு வீட்டுக்குள் பிரவேசித்து இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீங்களே தகப்பனே. அந்த கள்ளனுக்கு இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னீங்களே தகப்பனே. அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா இப்பொழுது கண்ணீரோடு நிற்கிற இந்த பாவத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லி கதறி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சிக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை